வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. சார், திருப்பூர் மாநகராட்சி கோல்டன் நகர்ன்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டின் அருகே தொழுகை நடத்தியதாக இஸ்லாமிய தொழுகை நடத்தியதை அடுத்து இந்து முன்னணியினர் வந்து பெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பட்டது போல ஒரு காட்சிகள்லாம் செய்திகள் வெளியில் வந்துட்டு இருக்கு. இதோட பின்னணி என்ன சார் நடந்திருக்கு? திருப்பூர் கோல்டன் நகர் ஜோதியில கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் இடம் வாங்கி வீடு கட்டுறாரு. ஒரு 5 சென்ட் இடத்துல வீடு கட்டுறாரு. வீடு கட்டி போதே இடையில வந்து அது பாடசாலை அப்படின்னு சொல்லி குழந்தைகள் படிக்க வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொதுமக்கள் வந்து அதை எதை பெருசா எடுத்துக்கல. இதுக்கிடையில கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி அங்க ஒரு போர்டு வைக்கிறாங்க வெளியே. அந்த போர்டுல அவங்க 5 பேரை தொழுகைக்கான நேரம் அப்படின்னு எழுதுறாங்க. இந்த நேரத்தில் இந்த தொழுகைன்னு எழுதுறாங்க. அந்த காம்பவுண்டு மேல, பில்டிங் மேல இல்ல, காம்பவுண்டு மேல 2 மினார் மாதிரி கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம மேல ஒரு மைக் செட் வைக்கிறாங்க. ஒரு ஆரன் வச்சு சொல்லுங்க பாங்கு கூப்பிடுறாங்க. அப்ப அந்த மக்களுக்கு திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த அக்கப்பக்கத்துல போய் விசாரிக்கும் போது இல்ல இது மசூதின்னு சொல்றாங்க. என்னங்க இல்லையே, திடீர்னு பாடசாலை தானே சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அது வாக்குவாதம் வருது. அந்த மக்கள்லாம் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட போனாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு புகார் மனு கொடுக்குறாங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் இப்படிலாம் இருக்குது, திடீர்னு வராங்க. அப்போ ஒரு 30-40 பேர் வெளியிருந்து வராங்க. அந்த லோக்கல்ல அந்த ஜோதி நகர் பகுதியில் ஒருத்தருமே குடியில்லை, இஸ்லாமியர்கள் யாரும் அங்கே குடியில்லை. அப்படி இருக்கிற நிலையில மாவட்ட ஆட்சியர் புகார் கொடுத்தாங்க. புகார் மேல நடவடிக்கை இல்லை. மறுபடியும் 2வது வாரம் மறுபடியும் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அப்ப வந்து மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையில, அப்புறம் காவல்துறை பரிந்துரையில ஆடியோ விசாரணைக்கு போடுறாங்க. வருவாய் கோட்டாட்சியருடைய விசாரணைக்கு போடுறாங்க. அப்ப இந்த வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை பண்ணும்போது அந்த புகார் மேல எதுவுமே நடவடிக்கை இல்லை. அந்த கட்டடத்துக்கு எந்த வித அனுமதி வாங்க முடியல. குறிப்பாக மாநகராட்சியில கட்டிட அனுமதி வாங்கணும். எந்த கட்டடம் கட்டினாலும் கட்டிட அனுமதி வாங்கணும். வழிபாட்டு தலம் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் கொடுக்கணும். சாதாரண வீடு கட்டினா கூட அந்த வீட்டுக்கு அனுமதி வாங்கணும். கடை கட்டினா கடைக்கு அனுமதி வாங்கணும், சட்டம் இருக்கு. வழிபாட்டு தலத்துல வந்து மாவட்ட ஆட்சியர் அனுமதி வாங்கணும். எதுவுமே வாங்குறது மக்களுடைய. இதுக்கிடையில கடந்த வாரம் வியாழக்கிழமைக்கு வருவாய் கோட்டாட்சியருடைய கூட்டம் நடக்குது. அதுக்காக வருவாய் கோட்டாட்சியர் வர சொல்லி தனித்தனியா விசாரிக்கிறார். அவர் வந்து சரியான நடைமுறையை பின்பற்றாமல் தனித்தனியா விசாரிச்சுட்டு நீங்க புகார் கொடுக்க கூடாது, நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சு உங்க மேல வந்து நடவடிக்கை எடுப்ப கையெழுத்து போட்டுன்னு சொல்றாரு. மக்களுக்கு பயங்கர அச்சமாயிடுச்சு. என்னது புகார் தான் புகார் கொடுத்தது மேல 107 போர்டு ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்கள எழுதி கொடுங்க, நீங்க எதுவும் போராட்டம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்படின்னு கேட்கிறாரு. ஜனநாயக நேரத்தில் என்ன நியாயம் தெரியல. அப்ப அவங்க கையெழுத்து போட மாட்டேன்னு வந்துட்டாங்க. எதிர்த்தரப்புல என்ன சொல்லிட்டாங்க, நாங்க எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு 5 பேர் மட்டும் நாங்க தொழுவோம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 ஒரு 60 பேர் உள்ள வந்து தொழுவு நடத்திருக்காங்க. அந்த ஒரு பெண்கள் பொதுமக்களை கேட்க போறாங்க. அப்ப காவல்துறையுடைய அதிகாரிகள் இருக்கிறாங்க, நடுவில் நின்று இருக்கிறாங்க. கேட்கும் போது வாக்குவாதம் வருது. அப்ப பேசிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணியோட செல்போனை ஒருத்தர் பிடிக்கிட்டு போயிடுறாரு மசூதிக்குள்ள. அப்ப எல்லாம் செல்போன் எடுத்து போல எல்லாம் போறாங்கல்ல கேட்கறது. அப்போ ஒரு தள்ளுமுண்டு ஆகுது. உடனே காவல்துறை 2 பேர்த்தையா அனுப்பிச்சு வச்சுறாங்க. 2 தடவை பிரிச்சு அனுப்பிச்சு வச்சுறா. இது நடந்தது. உண்மையிலேயே அது வந்து மசூதி கிடையாது, ஒரு தனி கட்டடம். அந்த கட்டடத்துக்கு எந்த முறையான அனுமதி கிடையாது. கிட்டத்தட்ட திருப்பூர்ல பல்லாயிரக்கணக்கான பங்களாதேசிகள் இருக்கிறத ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. கடந்த காலங்களில் பங்களாதேசிகளை நூற்றுக்கணக்கான பேர் கடந்த கமிஷனர் அவர்கள் கைது பண்ணி அவங்கள ஜெயிலுக்கு அமைச்சிருக்கிறார். அது அச்சுறுத்தலா இருக்குது அந்த பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு. ஆனா இது திருப்பி இதை பிரச்சனை வேற மாதிரி இருப்பாங்க. எதோ வசதிக்குள்ள போட்டுட்டாங்க, யாரும் உள்ள இல்ல, யாரும் போகவும் இல்லை. அதாவது எதுவும் நடக்கல. கேட்டுக்கிட்டதான் முன்னாடி போயிருக்காங்க. அது காவல்துறை இருக்க அந்த உதவி ஆணையர் இருக்காரு, அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு. அவங்கள தாண்டி யாரும் போகல. ஆனாலும் சட்டவிரோத அந்த தொழிலை பொறுத்து நிறுத்துவங்க மக்களுடைய கோரிக்கை. அந்த அமைதியா இருக்கும் என்னோட விருப்பம். அதான் நடந்தது. இந்த தொழுகையில் ஈடுபட்டது எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழகத்தை சார்ந்தவங்களா, வெளி மாநிலத்தை சார்ந்தவர்களா சார்? குறிப்பா வந்து அவங்கள வேற நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 80% பேர் வேற மொழி பேசுறவங்க. இங்க யாருக்கும் தமிழே தெரியாது. அவங்க வந்து வெளி மாநிலத்துல வந்தவங்க தான். ஒரு 4-5 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அது அந்த பகுதியில் இல்ல, அவங்க வேறு பகுதியில் மன்னரே அந்த பகுதியில் இருக்கிறாங்க. அவங்க தான் வந்திருக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா, இது ஏதோ ஒட்டுமொத்தமா ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கிற மாதிரி ஒரு சித்தரிச்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையில அது இல்ல. திருப்பூருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். திருப்பூர்ல யார் தங்கி இருக்கிறாங்க ஏன்னா மொத்தமா என்ன நினைக்கிறாங்க, பிற மொழி பேசுறவர், வட மாநிலத்தவர், நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. உண்மையிலேயே நிறைய பங்களாதேசி இருக்கிறாங்க. கடந்த காலங்கள்ல திருப்பூர்ல நடந்த சம்பவங்களை சொல்றேன். ஆளுக்காஸ் அப்படின்னு ஒரு நகைக்கடை இருந்து அந்த நகைக்கடையை இரவுல கொள்ளையடிச்சுட்டாங்க. நகையெல்லாம் கொள்ளையடிச்சு அந்த கொள்ளையில தமிழ்நாடு காவல்துறை துரத்திட்டு போறாங்க. பங்களாதேஷ்ல கொண்டு போயிடறாங்க. கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் நகையை கொண்டு போயிட்டாங்க. பங்களாதேஷ்ல போய் எல்லாம் படிக்கிறாங்க. ஆளதான் படிக்க முடிஞ்சு நகை கொண்டு போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் நகை திரும்பி வரல. இது பங்களாதேஷ். திருப்பூர்ல இருந்து 24 மணி நேரம் வந்து துரத்திட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க நம்முடைய காவல்துறை. ஆனா பங்களாதேஷ்ல போயிடுச்சு, வரல. ஒண்ணு. 2வது, நம்ம அவினாசியில பூர்ணாதேவிங்கிற பொண்ணு வேலைக்கு போற பக்கத்துல வேலை செய்யற சக தொழிலாளிய காதலிச்சு
அது போல திடீர் காணாம போயிடுச்சு. சில நாள் கழிச்சு அந்த பெண்ணுடைய உடல் பங்களாதேஷ் அங்கிருந்து கூப்பிடுறாங்க, இந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு சொல்லி. பூர்ணாதேவின் பேரு. அந்த உடல் கூட கொண்டு வர, அது பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது. அது எப்படி போச்சு? அது இங்கேருந்து கொண்டு போன காதல் டவுஜி கட் பண்ணி அந்த புள்ள கொண்டு போனாங்க. இது திருப்பூர்ல ஒரு பெரிய அந்த சம்பந்த பரபரப்பாக்கு. என்ன மங்கள ரோட்ல ஒரு காய்கறி வச்சுட்டு இருந்தார் ஒரு ஆள். அவர் மசூதியில இருந்த அந்த தொழுகை நடத்திட்டு அங்க இருந்தார் பக்கத்துல. அவர் பேரு முஸ்தகீர் பேரு. அவரை சென்னை டெய்லி கல்கத்தால அவங்க பிடிச்சாங்க. அவர் கல்கத்தா போயிட்டு வரும்போது பிடிச்சாங்க. அவர் இந்தியன் முஜாஹிதீன் என்கின்ற பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர். அவர் இங்கே தங்கி இருந்து காய்கறி வியாபாரம் பண்ணி இந்த மசூதி போயிட்டு இருந்தார் பங்களா ரோட்ல. இப்படி இந்த திருப்பூர் ஒரு புகலிடமா போயிடுச்சு. கடந்த 10-15 ஆண்டுகளா தொடர்ந்து இப்படி நடந்துட்டு இருக்குது. இப்போ அப்படிதான் இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க, காவல்துறை அப்பப்போ பிடிப்பாங்க, 2 வருஷம் தண்டனை 3 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்தா இருக்கிறாங்க. ஒன்று பல்லாயிரக்கணக்காக இங்க இருக்கிறாங்க. இது உள்நாட்டுக்கு அச்சுறுத்தலா வருது அப்படிங்கிறத குற்றச்சாட்டு. இதன் பின்னணியில் எதுவும் மத கலவரத்திற்கான ஒரு பெரிய திட்டமா இருக்கலாமா சார்? சதி திட்டத்திற்கான ஏற்பாடுகளா இருக்கலாமா சார்? எப்படி பாக்குறது சார்? உண்மையிலுமே திருப்பூர் ஒரு மிகப்பெரிய தொழில் நகரம். இது இந்த இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி நகரம். இந்தியா வளர்ச்சிக்காக, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்துக்காக ஒரு முயற்சிக்கிற நகரத்தை இந்த மாதிரி திட்டமிட்டு அவங்கள உள்ள ஊடுருவி வராது. ஏதாவது பிரச்சனை வந்தா இவங்க இந்த நாட்டுக்கு விசுவாசமா இருப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க எல்லாமே மொழி தெரியாது, இந்த இடத்துடைய விசுவாசம் கிடையாது, அவங்க இந்த மண்ணுடைய மகிமை கூட தெரியாத ஆட்கள். அப்ப இந்த தொழில் நகரத்தை சீர்குலைக்கிற சதி கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த தொழில் சாதாரண சுயமா வளர்ந்த ஊர். திருப்பூர் எந்த அரசு உதவி இல்லாம வளர்ந்த ஊர். இது மிகப்பெரிய பொருளாதார பங்கு வகிக்கிறது, ஏற்றுமதியில் பங்கு வகிக்கிறது. அப்ப கண்டிப்பா வெளிநாட்டுடைய சதி கண்டிப்பா இருக்குது, வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் பேசுகிறாங்க. தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். நன்றி.